இறைவனின் ஒளியினால் அழைக்கப்பட்டு, ஒளியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, வார்த்தைகளாலும் செயல்களாலும் வாழ்க்கையாலும் அந்த ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். தவக்காலத்தின் நடுப்பகுதியில் இருக்கும் நமக்கு இறைவன் ஒரு முக்கியமான செய்தியை அளிக்கின்றார். இறைவன் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய இறை வார்த்தை ஒளி நம்பிக்கையை மட்டும் தரும் என்ற தலைப்பில் சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. இன்றைய வாசகங்கள் மூன்றும் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு சொல்கின்றன. இறைவன் வெளிப்புறத்தை பார்க்கவில்லை, நம் இதயத்தை பார்க்கிறார். ஆம், இன்றைய உலகம் பணம், அழகு, பதவி, அதிகாரம் இவற்றை பார்க்கிறது. ஆனால் இறைவன் பார்ப்பது நம் இதயத்தை. தவக்காலம் என்பது மாற்றத்தின் காலம். இது நம் வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் காலம். மனிதம் இருளை தானாக நாடும்போது அங்கே கிறிஸ்துவாகிய ஒளி இருப்பது இல்லை. அவரின் ஒளி இல்லாத போது உலகம் தொடர் இருளில் திசையற்று இருக்கும். ஒளி நம்பிக்கையை மட்டும் தரும். ஆனால் இருள் என்பது அவநம்பிக்கை, அச்சம், பயம், கலக்கம் இவைகளை தரும். ஒளி நம்பிக்கைக்கான வழியை மட்டும் கொடுக்கும். வெளிச்சமாக இருக்கும் பொழுது நம்மிடத்தில் நம்பிக்கை பிறக்கும், பயம் அகலும், அச்சம் நீங்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நற்செய்தியில் இயேசு பார்வையற்ற மனிதனுக்கு ஒளியாக பார்வையை கொடுக்கின்றார். நம்பிக்கை அவருக்கு தெளிவு கொடுக்கின்றது. ஆகவே இயேசுதான் ஒளி, இயேசுதான் நம் வாழ்வின் நம்பிக்கை. இன்னும் சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தால் நம் வாழ்க்கையில் இன்னும் இருக்கக்கூடிய இருள் என்னென்ன? கோபம், பொறாமை, மன்னிக்காத மனம், பொய், அநியாயம், இன்னும் பல. இந்த இருள்களை விட்டுவிட்டு வெளியே வரும்போதுதான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பாதையில் பயணிக்க முடியும். இன்றைய நற்செய்தியில் பிறவிக்குருடனாக இருந்தவன் இறைவனின் இரக்கத்தால் பார்க்க ஆரம்பிக்கின்றான். ஆனால் பார்த்து கொண்டிருந்த பரிசேயர்கள் குருடர்களாகவே இருந்தனர். அவர்களின் உடலின் கண்கள் திறந்திருந்தாலும் இதயத்தின் கண்கள் மூடியிருந்தன. சில சமயங்களில் நாமும் பிறரின் துன்பத்தை பார்க்காமல், ஏழைகளை கவனிக்காமல், நம் தவறுகளை ஒப்புக்கொள்ளாமல் குருடர்களாகவே இருக்கின்றோம். இயேசு அந்த குருடனை கண்டபோது சீடர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று. இயேசு மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் என்று கூறுகிறார். ஆம், நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எல்லாம் நமக்கு வருகின்ற தண்டனைகள் அல்ல. சில சமயம் அந்த துன்பத்தின் வழியாகவே இறைவன் தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார். துன்பங்கள் வரும்போது நமக்கு நம்பிக்கையை மட்டுமே கொடுக்கும் ஒளியாம் இறைவனை நம்புவோம். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி அவரே என புனித யோவான் தனது நற்செய்தியில் கூறுகின்றார். அந்த ஒளியாம் இறைவனுக்கு இன்றைய நற்செய்தியில் வந்த குருடனைப் போல நாமும் சாட்சியளிக்க வேண்டும். இறைவன் செய்த நன்மைகளை தைரியமாக அறிவிக்க வேண்டும். ஆகவே ஒளியின் கனிகளான உண்மை, நன்மை, நீதி இவற்றின் வழி நடந்து ஒளி வாழ்வு வாழ்ந்து இருளகற்ற அருள் தரும் இயேசுவின் பார்வை நம்மேல் வீச செய்வோம். ஆமேன்.